கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற மிஷனரியின் வாழ்க்கை வரலாறு அர்ப்பணி இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படும் வில்லியம் கேரி என்பவருடையது. வில்லியம் கேரி இவர் 1761 ஆண்டு ஆகஸ்ட் திங்கட்கிழமை 17ஆம் தேதி பிறந்திருக்கா. இங்கிலாந்தில் ஒரு மத்திய பகுதியில் ஒரு கிராமத்தில் பள்ளி ஆசிரியரின் மகன். இவர் பாட்டி தான் இவங்களை வளர்த்துருக்காங்க. இவர் பெற்றோர் தேவனுக்கு பயந்து உண்மைதான் பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவருடைய குடும்பம் வறுமையான குடும்பமாக இருந்திருக்குது. இலவச கல்வி நிலையத்தில் கல்வி கற்றிருக்காரு. தான் கற்றுக்கொண்ட கல்வியை பிறருக்கு கற்பிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார். குடும்ப வறுமையின் காரணமாக 12 வயதிலிருந்து குடும்பத்தை தாங்க வேண்டிய நிலை இவருக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். இவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட மிஷனரி ஊழியத்திற்கு 1761 ஆண்டு வந்திருக்காரு. 1834 வருடத்தில் குடும்ப வறுமை காரணமாக செருப்பு தைக்கும் தொழிலாளியாக சேர்ந்திருக்கிறாரு. முறையான கல்வி இவருக்கு இல்லை. சரியான அவங்க அந்த காலங்களில் இவருக்கு அவங்க தகப்பு பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் முறையான கல்வி இவருக்கு இல்லை. ஆனாலும் இவர் 40 இந்திய மொழிகளில் வேதாகமத்தை குறித்து மொழிபெயர்ப்பு எழுதியிருக்காரு. அனைத்து சாதி பிரிவினையும் சேர்ந்த 8000க்கும் மேற்பட்ட இந்திய சிறுவர்களுக்காக 100க்கு அதிகமான கிறிஸ்தவ பள்ளிகளை திறந்து வச்சிருக்காரு. இந்தியாவில் முதன்முறையாக உயர்கல்வி கற்க கல்லூரி தொடங்கியிருக்காரு. இந்தியாவில் முதன்முறையாக சிறுசேமிப்பு வங்கியை தொடங்கியிருக்காரு. முன்னோடி இவர் அந்த காலங்களில் ஸ்கூல் காலேஜு சிறு சேமிப்புக்கிறதுக்காக வங்கியெல்லாம் அங்கே இல்லாமல் இருந்திருக்குது. அப்போ இவர் தான் முதலாக அந்த இடத்துல அது தொடங்கி வச்சிருக்கிறாரு. அப்புறம் இன்று நம்ம வாசித்த செய்தி தெரிந்து கொள்கிற செய்தித்தாளையும் இந்திய செய்தித்தாள் சமசார்ந்த பண் என்ற செய்தித்தாளை தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்தியாவுக்கு நீராவி இயந்திரத்தை அறிமுகப்படுத்தி அந்த இயந்திரத்தின் படிவங்களை வடிவமைக்கும்படி இந்திய கொள்ளர்களை ஊக்குவித்தார் வில்லியம் கேரி. இந்த வேளாண்மை தோட்டங்களை சங்க நிறுவனர் சங்கம் அப்படின்னா தோட்டத்துக்கு ஒரு உருவாக்கி இருக்கிறாரு. சங்கம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சங்கம் வச்சுருப்பாங்க. அதனால் இவர் தோட்டத்துக்கு ஒரு சங்கம் வச்சுருக்கிறாரு. இயற்கை ரொம்ப நேசிப்பாராமா. இவர் ரொம்ப நேசிப்பாராமா. செடிகளுக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் இயற்கையாகவே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. செடிகளுக்கு நம்ம தேவையான மர உரங்கள் எல்லாம் போட்டால் தான் அந்த செடி நல்லா வளரும். ஆனால் அது முதல்ல கண்டுபிடிச்சி இவர் தான் தேவையான உரங்கள் மருந்துகள் இயற்கையாகவே கண்டுபிடிச்சிருக்கிறாரு. கொல்கத்தாவில் ஒரு அழகான தோட்ட நிறுவனர். இவர் பல மொழியில் இந்திய வேதாகமத்தை வெளியிட்டவர் வில்லியம் கேரி. பெருமிக்கும் உரியவர். எப்படியாவது வேதாகம் வசனம் கோடி மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று இரவும் பகலும் பாடுபட்டு சமஸ்கிருதம் தமிழ் ஹிந்தி வங்காளம் என்று பல மொழிகளை கற்று வேத புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த தனியாத பற்றுதல் காரணமாக இங்கிலாந்தில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து செருப்பு தைக்க தொழிலாளியாக இருந்து இயேசுவின் மீது கொண்ட பற்றுதலால் தாகத்தால் பல பாடுகள் பட்டு இந்தியா இவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்தார். எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தும் வேதாகமத்தை வெளியிட்ட பெருமைக்குரியவர் வில்லியம் கேரி. இவரை போன்று நாம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரின் அன்பை விட்டு விலகாமல் இயேசுவுக்கு நிலைநிற்க வேண்டும்னு நம்ம பார்க்குறேன்னு இவரை போல் நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் அன்பை விட்டு நம்ம விலகாமல் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். உலகப்புறமான சொத்து எதுவுமே பெற்று இருக்கவில்லை. இவருக்குன்னு எந்த சொத்து அவர் சேர்த்து வைக்கல. நமக்கு ஒரு பணம் வேணும் ஒரு சொத்து வேணும் நம்ம சேர்த்து வைப்போம். ஆனால் இவருக்குன்னு எதையுமே அவர் சேர்த்து வைக்கல. இந்தியாவின் நாகரிகத்துக்காகவும் நற்செய்தி பணிக்காகவும் 46,000 பவுன்கள் கொடுத்திருக்கிறாரு. 3 மிஷனரி குடும்பங்கள் தங்கள் வருமானத்திலிருந்து 90,000 பவுன்கள் கொடுத்திருக்காரு. இவர் அவரோட ஊழியத்துக்காக 46,000 பவுன்கள் கொடுத்து 90,000 பவுன்கள் கொடுத்திருக்கிறாரு 3 மிஷனரி குடும்பங்களுக்கு. இவர் சம்பாதித்த பணம் நகை இல்லாமல் ஊழியத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. தன் தொகுத்து வைத்திருக்கிற வேதாகமங்களையும் தனது அருட்காட்சியத்தையும் கல்லூரிக்கென்று அர்ப்பணித்தார். இவர் மறைவு 1764. செருப்பு தைத்து கொண்டிருக்கிற சாதாரணமான ஒரு மனிதன் இத்தனை பெரிய
இவருடைய காரியங்களை செய்வதற்கும் தகுதிப்படுத்தின தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. இக்கால வரலாற்றின் மாபெரும் நற்செய்தி நாயகனாக வில்லியம் கேரியை இந்திய மண்ணுக்கு அனுப்பிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆமேன்.